அல்லேலூயா. தேவநாமம் மேம்படுவதாக. இந்த அருமையான இந்த செவ்வாய்க்கிழமை சாயங்கால வேளையிலே நாம் ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த பைபிள் ஸ்டடியிலே நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த புதிய தலைப்பின் கீழாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். சாக்ரிஃபைஸ், தகன பலியை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்துடைய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் தகன பலி, பலிகள் தான், சாக்ரிஃபைஸ் தான். ஏன்னா தேவனுடைய ஆலயம் சாக்ரிஃபைஸ் செலுத்த வேணும்னா கண்டிப்பாக, அதாவது பலி செலுத்த வரணும்னா கண்டிப்பாக எங்கே வரணும்னா தேவனுடைய ஆலயத்துக்கு தான் வரணும். அதாவது டேபர்நாக்கிளுக்கு வரணும், ஆசரிப்பு கூடாரத்துக்கு, மிஷ்கானுக்கு வரணும். அதனால் அந்த தலைப்பின் கீழாக நம்ம அநேக காரியங்களை ஏற்கனவே ஸ்டடி பண்ணணும். அதனுடைய அடுத்தடுத்த காரியங்களாக பலிகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதிலே பலிகளிலே முதன்மையான பலியாக தகன பலியை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் ஒரு சில வாரங்களாக. இந்த தகன பலியில் 11 விதமான கட்டளைகள், பிரமாணங்கள் இருக்கிறது. அந்த 11 விதமான பிரமாணங்களும் கட்டளைகளும் நிறைவேற்றினால் மட்டுமே தகன பலியாக நிறைவேற்றப்படும் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அதில் ஒவ்வொரு 11 ஒவ்வொன்றாக நாம் பார்த்துட்ருக்குறோம். அதில் முதன்மையானது என்னென்னா, ஃபஸ்ட்டு பிரமாணம் என்னென்னா, தகனபலி செலுத்துறது கட்டாயமாக இருக்கக்கூடாது, மன விருப்பத்தின்படியாக, சுய விருப்பத்தின்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த பலிக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம், லிங்க் அப்படிங்கிறது குறித்து நாம் தியானித்தோம். அப்போ பலிகளை குறித்து பார்க்கும் பொழுது இந்த தகன பலிகளுடைய 11 பிரமாணங்களில் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது நாம் பார்த்த முதல் பிரமாணத்தில் பலி செலுத்த வேண்டும் என்று விரும்புகிற காரியம் சுயமாக இருக்க வேண்டும், கட்டாயத்தின் பேரினால் அல்ல என்று நாம் பார்த்தோம். அதில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கம்பேர் பண்ணும் பொழுது தேவனாகிய உன்னதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சுயமாக தான் அவரை தம்மை அவர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் ஒழிய எந்த விதமான கட்டாயத்தின் பெயரால் அவரை ஒப்பு கொடுக்கவில்லை என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவது பிரமாணம் என்னன்னா, அந்த பலி செலுத்த வருகிற காரியம் பழுதற்றதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். பலி செலுத்துறதுல எந்த விதமான குறைகளும் இருக்கவே கூடாது. அப்போ பழுதற்றவராய் தேவன் வாழ்ந்தார். உன்னதத்திலிருந்து இறங்கி வந்த உன்னதமான தேவன் அவர் எந்த விதமான பழுதும் இல்லாமல் அவர் பழுதற்றவராய் வாழ்ந்தார். பழுதற்றவராய் இந்த உலகத்தில் சகலவற்றையும் நிறைவேற்றிவிட்டு கடந்து போனார் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ ரெண்டாவது பிரமாணம் என்னன்னா, பழுதற்ற பலியாக இருக்க வேண்டும், பழுதற்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது, அந்த பலி செலுத்த வருகிற காரியம், பலி செலுத்த வருகிற அந்த மெட்டீரியல் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆடுகள், மாடுகள், புறாக்கள் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா ஆணாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த பிரமாணத்தின்படி ஈக்குவல் டு ஜீசஸ் கிரைஸ்ட் பார்க்கும் பொழுது அவர் ஆணாக தான் அவர் இருந்தார். அவர் மகத்துவமான கிரிகளை செய்தார். ஆணாக இருந்து அவர் எப்படி பிரமாணங்களை நிறைவேற்றினார், தகன பலிக்காக தம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து நாம் சென்ற வாரத்தில் நாம் தியானித்தோம். தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். நான்காவது காரியம் என்னவென்றால், பிரமாணம் என்னவென்றால், கண்டிப்பாக பலி செலுத்த வர வேண்டிய காரியம் கண்டிப்பாக தோல் உரிக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக தோல் உரிக்கப்பட வேண்டும். நாம் ஆசரிப்பு கூடாரத்திலே தியானிக்கும் பொழுது தேவன் அநேக காரியங்கள் நம்மோடு பேசினார். அந்த காரியங்களிலே ஸ்டார்ட் பண்ணும்போதே நாம் பார்த்த ஒரு விஷயம் என்னவென்றால், தேவன் பைபிளை எதை சொன்னாலும் தேவன் என்ன பண்ணுவார், ஓமைகள் மூலமாக தான் சொல்வார். அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான் அவர் காட்டுவார். இது நடக்க போகிறதுக்கான, என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கான காரியங்களை எக்ஸாம்பிள், ஓமைகளை காட்டி தான் அவர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு சம்பவத்தையும் காட்டுவார் என்பதை குறித்து நாம் நன்றாக தியானித்தோம், அறிந்திருக்கிறோம். இங்கேயும் பார்க்கும் பொழுது சங்கீதம் 78வது சங்கீதம், நம்ம வேதத்தை எடுத்துக்கிறோம். சங்கீதம் 78வது சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது, என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்றாரு, என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பேரபிள்ஸ்னால நான் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன்.
அநேக மறைபொருள்களை ஆண்டவர் ஓமைகள் மூலமாக அவர் என்ன பண்றாரு, வெளிக்காட்ட விரும்புகிறார். திறப்பேன் என்று சொல்றாரு. அப்ப அநேக காரியங்களை தேவன் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற காரியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் அவர் ஓமைகளாக சொல்லியிருப்பாரு. மத்தேயுல கூட ஒரு ஒரு வசனம் இருக்கிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் அப்படியே 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர் அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். பார்த்தீங்களா? யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மேல வசனத்தை பார்த்தா, அது 1ஆம் வசனத்தை பார்த்தா, இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையில் நிற்கிறார்கள். அநேக ஜனங்கள் திரளாய் வந்து இருக்கிறாங்க. அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னா, அவர் அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். என்ன உண்மை சொல்றோம்னா, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரபிள்ஸை அவர் காட்ட விரும்புகிறார். அப்ப வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை தேவன் ஊமைகளாக, எவைகள் நடக்க போகிறதோ, எவைகள் சம்பவிக்க போகிறதோ, அந்த காரியங்கள் எல்லாவற்றிலையும் வேதம் முழுவதும் பார்க்கும் பொழுது அநேக இடங்களிலே ஆண்டவர் ஓமைகளாக தான் எழுதியிருக்கிறார், ஓமைகளாக தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சில காரியங்களை நாம் ஆசிரியப்பு கூடாரத்திலே நம்ம பார்த்தோம். நான் திரும்பி அதை ரீகால் பண்ண விரும்புகிறேன். சில சம்பவங்களை, சில காரியங்களை எப்படி ஓமைகளாக, இதுனா இதுதான் அப்படின்னு நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார் என்பது யாரை ஊமையாக அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தா, ஆவியானவர் ஒரு புறாவை போல இறங்குகிறது என்று சொல்லும் பொழுது நம்ம சொல்லுவோம், ஆவியானவர் புறாவை போல இறங்கினார், ஒரு புறா அவர் மேலே வந்து இறங்கினது அப்படின்னாவே, இந்த புறாவை வந்து இறங்குனது என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த அடையாளத்தை, இந்த ஊமையை நாம் பார்க்கும் பொழுது என்ன அறிந்து கொள்கிறோம்? ஆவியானவரை ஊமைகளாக அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமென். அப்ப இந்த புறாவை பார்க்கும் பொழுது ஆவியானவர் என்ற ஒரு கண்ணோட்டம் நமக்கு வந்துடுது. புரியுது அவங்களுக்கு? என்னன்னு அடுத்தது ஜீவ தண்ணீர் என்று சொல்லப்படுகிறது. ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் என்பது யாரை ஊமையாக அடையாளப்படுத்துகிறது? ஜீவ தண்ணீர், லிவிங் வாட்டர் என்றால் யாரை ஊமையாக அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா, ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரை அது அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. அதை கவனிக்கிறீங்களா? அப்ப ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும் பொழுதும் ஒவ்வொன்றையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். வஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது, அதாவது நமக்கு நம்மேல் தரிக்கப்பட்டிருக்கிற வஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதியின் வஸ்திரம், அதாவது ரட்சிப்பை அடையாளப்படுத்துகிறது. அப்ப இந்த வஸ்திரம் என்று சொல்லப்படும் பொழுது, இந்த ஓமையை பார்க்கும் பொழுது நமக்கு நல்லாவே தெரிய வேண்டியது, இது ரட்சிப்பை அடையாளப்படுத்துகிறது. நம்ம ஆசிரியப்பு கூடாரத்தில் தியானிக்கும் பொழுது கல் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம். கல் நியாயப்பிரமாணத்தை அடையாளப்படுத்துகிறதா இருக்கு. அப்போ கல்லை பார்த்தோன்னே என்ன தெரிஞ்சுக்கணும்? நியாயப்பிரமாணத்தை புரிஞ்சுக்கணும். அது அடையாளமாக இருக்கிறது. பாருங்க, அழகாக ஒவ்வொரு காரியங்களை அவர் வெளிக்காட்ட விரும்புகிற ஒவ்வொன்றும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. மார்க் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, மார்க் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிக்கும் பொழுது பாருங்க, பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரைனுடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளாலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போட்டவன். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவு பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். நல்லா கவனிங்க, கல் எதை அடையாளப்படுத்துகிறது? நியாயப்பிரமாணத்தை. இப்ப அவனுடைய இந்த இக்கட்டான சூழ்நிலை, இந்த வேதனையான சூழ்நிலையில அவன் என்ன பண்றான்? நியாயப்பிரமாணத்தை நான் மீறிட்டேங்கிற மாதிரி அந்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை அவன் எடுத்து கல்லை வைத்து கொண்டு அவன் என்ன பண்றான்? அவன் காயப்படுத்திட்டு தன்னைத்தானே.
இப்போ இவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு போறார். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா பாருங்க, 6ஆம் வசனத்துல, இயேசு அவனை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். நல்லா கவனிச்சிங்களா? என்னன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தெரியும், ஊமையாக சொல்றாரு பாருங்க, தெரியும். இவர் இந்த படகுல ஏறி இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகும்பொழுது, பிரயாணப்பட்டு போகும்பொழுது அங்கே ஒருத்தன் இப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கிறான் அப்படிங்கிறது இவருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுட்டு தான் இவர் என்ன பண்ணுறாரு, கண்டிப்பாக அங்கே ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக தேவன், உன்னதமான தேவன், அதாவது பரலோகத்தில் இறங்கி வந்த ஒரு மகத்துவமான தேவன், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் கண்டிப்பாக அவர் படகுகள் ஏறின அமர்ந்து அந்த அக்கறைக்கு போகும் பொழுது, போகிறதுக்கு முன்னாடி சீசர்கள் நோக்கி, சீசர்களே, எனக்கு நல்லாவே தெரியுது அங்கே ஒருத்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறான், அவனுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து வைங்க, அவன் நீதியின் வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்து வைக்க வேண்டும், அவன் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக ஒரு செட் ட்ரெஸ்ஸை அவர் எடுத்து வச்சிருப்பார் அந்த படகுல அப்படின்னு சில ஆய்வுகளே சொல்லப்படுகிறது. சிலர் சொல்லுகிறாங்க மேபி இருக்கலாம். ஏன்னா இவருக்கு தெரியும், ஒரு ஓமையாக சொல்றது தான் விரும்புகிறாரு, ஓமையாக பைபிள் சொல்லப்படுகிறது. இவருக்கு தெரியும் அங்கே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உள்ள மனிதன் இருக்கிறான் என்று தெரியும். அப்ப இப்ப அவன் போகிற பொழுதே, அவர் போகும் பொழுதே அங்க அவன் எதிர்கொண்டு ஒடியாந்தது யாருக்குமே அடங்காதவன். விலங்குகளும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க, சங்கிலியில கட்டி போட்டிருக்காங்க, விலங்குகளை கட்டி. ஆனா யாருனாலையும் இரவும் பகலும் அவன் என்ன பண்றான், மலைகளிலும் கல்லைகளிலும் இருந்து கூக்குரல் இட்டுட்டே இருக்கிறானா. இப்ப கூக்குரல் இட்டு கத்திட்டு கதறிட்டு இருக்கிறவன பாருங்க, யாருனாலும் அடக்க முடியல. ஆனா உன்னதமான தேவன் அவர் அங்கே கடந்து போகும்பொழுது அவன் எதிர்கொண்டு வந்து, ஐயா நீர் இவ்வளவு விரைவாய் வந்து என்னை துரத்தி விடுவதற்கு, அதாவது எனக்குள்ளே இருக்க அசுத்தாவியை துரத்தி விடுறதுக்கு அந்த ஆவி பேசுது, இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீரே தாவீதின் குமாரனே என்று சொல்லி வேகமா வந்து அவரை வேண்டிக் கொள்கிறான் பாருங்க. அப்ப இவனுக்கு என்ன தேவைப்பட்டதுன்னா, தன்னை கல்லுகளினாலே, நியாயப்பிரமாணத்தின் கல்லுகளினாலே அவன் சுரண்டி கொண்டு காயப்படுத்தி கொண்டு இருக்கிறான். இப்ப இவனுக்கு என்ன தேவைப்பட்டிருக்குன்னா ட்ரெஸ். அதாவது என்ன ட்ரெஸ்னா, ரட்சிப்பென்னும் நீதியின் வஸ்திரம் இவனுக்கு தரிப்பிக்கப்பட வேண்டும். இவன் அசுத்தாவி நீங்கி இவனுக்கு ரட்சிப்பென்னும் நீதியின் வஸ்திரம் தரிப்பித்தால் அவன் நல்ல ஒரு மனிதனாய் மாறிவிடுவான். அப்ப நல்ல மனிதனா மாறிட்டான்னா அவ்வளவுதான், அவனுக்குள்ள இருந்த எல்லா அசுத்தாவியும் ஓடிடும். அவன் இனிமேல் தீமையான மனிதன் அல்ல, பாவம் செய்கிற மனிதன் இல்லை, இனிமேல் அவன் கல்லறையில அமர்ந்து கொண்டு இருக்கிறவன் அல்ல, அவன் செம்மையான மனிதனாய் மாறிவிடுவான். இதைதான் ஆண்டவர் அழகான ஒரு இன்சிடென்ட்ல ஓமைகளாக சொல்றார். ஆமீன். ஏன் இவ்வளவு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ஓமைக்கு அப்படின்னா, இப்ப தோல் உரிக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக தகனபலி செலுத்துவதற்கான 4வது பிரமாணம் என்ன, தோல் உரிக்கப்பட வேண்டும். அப்ப தோல் என்பது எதை அடையாளப்படுத்துகிறது, ஊமையாக எதை அடையாளப்படுத்துகிறது? தோல் என்றால் நீதியை அடையாளப்படுத்துகிறது. ரைச்சஸ். நம்ம நிறைய பார்த்துட்டோம், ரைச்சஸ்னஸ் நிறைய பார்த்துருப்போம் நம்ம ஸ்டடியில. அப்ப தோல் என்பது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் நீதியை அடையாளப்படுத்துகிறது. நமக்கெல்லாம் தெரியும், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். நல்லா கவனிச்சிங்களா? தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அப்ப தோல் உடைகளை உண்டாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இங்க ஒரு எக்ஸாம்பிள சொல்றேன், நீங்க கவனிங்க. ஒரு காலகட்டத்தில் ஆடம் அண்ட் ஈவ் என்ன பண்றாங்க, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யறாங்க. அடுத்த லைன்ல பார்த்தா, பின்பு தேவனாய் கர்த்தர் மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கு உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இது என்னன்னா, பாவம் செய்த பிறகு
இப்ப பாவம் செய்யாத வரைக்கும் இவனுக்கு நீதியின் வஸ்திரம், தோல் உடை தேவைப்படலை. ஏன்னா இவன் அதை அறியாமல் இருந்தான். ஆண்டவர் உண்டாக்கி இவ்வளவு நாள் நல்லதான் இருந்தாங்க. பாவம் நன்மை தீமை என்னதென்று அறிந்த உடனே இவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, தோல் உடைகளை இவனுக்கும் இவன் மனைவிக்கும் தோல் உடையை ஆண்டவர் உடுத்தி வைக்கிறாரு. ஏன்னா இவனுக்கு இப்ப கண்ணு தெரிஞ்சிருச்சு, இப்ப பாவ மனுஷனா மாறிட்டான், இப்ப இவன் நிர்வாணின்னு சொல்றான், நிர்வாணின்னு போய் ஒளிஞ்சிருக்கிறேங்கிறான். இவ்வளவு நாள் அவன் நிர்வாணியா இருந்ததுதான் அவனுக்கு தெரியாம இருந்திருக்குமா? ஆனா அவன் கண்ணுக்கு தெரியல பாருங்க, நன்மை தீமை அவன் அப்படியே தான் இருந்திருக்கிறான். ஆனால் இந்த பாவம் என்ற காரியம் வந்த உடனே அவன் சொல்ற காரியம், நான் நிர்வாணிங்கிறான், ஒளிஞ்சிருக்கிறேங்கிறான். அப்ப ஆண்டவர் இவனை இனிமேல் இந்த தோட்டத்துல வச்சிருக்க முடியாது, இவன் தோட்டத்துக்கு வெளியே போறான், துரத்துறாரு. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவர்களுக்கு தோல் உடைகளை உடுத்து விட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. இப்ப நல்லா கவனிங்க, ஆடம் அண்ட் ஈவ் பாவம் செய்தார்கள். பாவம் செய்த மனிதன், அநீதி உள்ள மனிதனுடைய தோல் உரிக்கப்பட்டிருக்க வேண்டும். நல்லா கவனிச்சிங்களா? நான் பாவம் செய்து விட்டேன், தோல் உரிக்கப்பட வேண்டும். தகன பலிக்கான 4வது பிரமாணம், தோல் உரிக்கப்பட வேண்டும். நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் அநீதி உள்ள மனிதனாக இருக்கிறேன், இப்பொழுது என்னுடைய தோல் தான் உரிக்கப்படணும். இதுதான் உங்களுக்கு என்னன்னு, ஆடம் அண்ட் ஈவோட பாவத்துக்கு தண்டனையாக, பிராயச்சித்தமாக அவருடைய தோள்கள் உரிக்கப்பட வேண்டும். ஆனால் உன்னதமான தேவன் என்ன செய்தார் தெரியுமா? இவர்களுக்கு சப்ஸ்டிடியூட்டாக ஒரு ஆட்டுக்குட்டியையோ, ஒரு காளையோ, ஒரு கன்றுக்குட்டியையோ அவர் என்ன பண்றார், இவனுடைய அநீதியை ஒன்றும் செய்யாத, தவறு செய்யாத, பாவமறியாத அந்த ஆட்டுக்குட்டி மேல சுமருது. அந்த பாவம் சுமந்த உடனே அதனுடைய தோல் உரிக்கப்பட்டு இவனுடைய பாவ தன்மை, அநீதி உள்ள தன்மை மூடப்படுகிறது. நல்லா கவனிச்சிங்களா? அல்லேலூயா. அதுதாங்க, அநீதி உள்ள மனிதனாகிய அவர்கள் மேல் இருக்கிற அநீதியை தேவன் ஒன்றுமே அறியாத நீதி உள்ள அந்த ஆட்டுக்குட்டியானவரின் தோல் உரிக்கப்பட்டு நம்மேல் போடப்பட்டிருக்கு. ஒரு ஆமென் சொல்லியிருக்கணும். அல்லேலூயா. சொல்றது புரியுது உங்களுக்கு? அந்த ஆட்டிற்கு நீதி அடையாளமா இருந்ததுங்க. அந்த ஆட்டுக்குட்டி, அந்த விலங்கு பாவம் அறியாதது, பாவம் செய்யவில்லை, அது நீதி உள்ளதா இருக்கிறது. அந்த நீதி உள்ள அதனுடைய தோல் உரிக்கப்பட்டு எடுக்கப்பட்டு ஆடம் அண்ட் ஈவ் மேல போர்த்தப்படுகிறது. இதை நீங்க அப்படியே பாருங்க. நீதி உள்ள தேவன் அநீதி உள்ள மனிதனாகிய நம்முடைய பாவங்களுக்கு தண்டனையாக அவருடைய தோல் உரிக்கப்பட்டு நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டு அவருடைய அடிகள் எத்தனை அடி அடிச்சாங்க தெரியுமா? எத்தனை அடி அடிச்சாங்க? நம்ம இதுல நன்றாக பார்த்தோம், வீடியோவோட நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு அடிகள்லையும் ரோமன் எம்பையருடைய அந்த அடிகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவருடைய அந்த அந்த என்ன சொல்றது 9 கைண்ட் ஆஃப் இதில் வந்து அவங்க ஒரு அடி அடித்தாங்கன்னு 9 இடத்துல கிழிச்சு எடுக்குங்கிறது ஆசிரியப்பு கூடாரத்தில் நம்ம அநேக காரியங்களை டீப்பாக பார்த்தோம். அப்போ அந்த பீட் பண்ணுறதை எடுத்து அவர்கள் அடிக்கும் பொழுது அவருடைய தோள்கள் எல்லாம் உரிக்கப்படுகிறது. அப்படியே சதைகள் எல்லாம் கிழிந்து தொங்குகிறது. நீதி உள்ள தேவன் அநீதி உள்ள மனிதனாகிய நம்முடைய பாவங்களுக்கு தக்கனாக பிராயச்சித்தமாக உன்னதமான ஆட்டுக்குட்டியானவருடைய தோல் உரிக்கப்பட்டு அவர் நம்மை நீதிமான்களை மாற்றி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லியிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலாத்து சொல்றான், பிலாத்துக்கிட்ட போய் இவரை கூட்டிட்டு போய் நீ நிறுத்துறாங்க, இவரை சிலுவையில அடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அப்ப பிலாத்துக்கிட்ட கொண்டு போய் நிறுத்தும் பொழுது பிலாத்து சொல்றான், இவர்கிட்ட ஒரு குற்றமும் நான் பார்க்கவில்லையே, ஒரு அநீதியும் இவர்கிட்ட இல்லையப்பா, ஒரு குற்றமும் நான் இவர்கிட்ட பார்க்கவில்லை என்று 3 விசை அவன் சொல்கிறான். ஒரு தடவை 2 தடவை இல்லை, 3 டைம்ஸ். திரும்ப 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 இவர்கிட்ட இவர் அடிங்க, இவருடைய தோல் உரிக்கப்படணும், நொறுக்கப்படணும்னு சொல்றாங்க. அந்த பிலாத்து சொல்றான், இவர்கிட்ட எந்த விதமான அநீதியான காரியம் நான் பார்க்கலப்பா, இவர் நீதி உள்ளவராக தானே இருக்கிறாரு, இவர் என்ன குற்றம் செஞ்சாரு, இவர் என்ன பாவம் செஞ்சாரு,
இவர்கிட்ட எந்த விதமான அநீதியான காரியத்தை நான் பார்க்கலையே அப்படின்னு 3 தடவையும் அவன் என்ன பண்றான், கடைசியில் இதை நான் சரியா தண்டனை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு அவன் கைகளை கழுவுகிறான். இவர் மேல் வருகிற குற்றத்திற்கு பாவத்திற்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இந்த இரத்தப்பழி என் மேல் வராமல் இருப்பதால் கையை கழுவிட்டு அவன் போறான். ஏன்னா நீதி உள்ள நீதிபரராய் அவர் இருந்தார். அவரிடத்துல அநீதி இல்லவே இல்லை. நீதி உள்ள தேவனாக வாழ்ந்தார், நீதி உள்ள தேவனாக. அப்ப அவருடைய தோல் உரிக்கப்பட்டது. இப்ப தகன பலிக்கு வரணும்னாவே தோல் உரிக்கப்பட வேண்டும். அப்ப தோல் உரிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த நீதி அநீதியாக மாறுகிறது. நம்மேல் இருக்கிற அநீதி நீதியாக மாறுகிறது. புரியுதா உங்களுக்கு? நான் மாத்தி சொன்னேன். இப்படி நீதி அவர் மேல அநீதியாக போகுது, நம்மேல் இருக்கிற அநீதியான காரியத்தை அவருடைய நீதி நிரப்புகிறது. ஒன்றும் அறியாத பழுதற்ற குற்றமற்ற ஒரு ஆட்டுக்குட்டி, அதுதான் ஆசாரியர் என்ன பண்ணுவாரா, பலி செலுத்த வரும் பொழுது, தகன பலி செலுத்த வரும் பொழுது அந்த நம்முடைய பாவங்களுக்கு தகுந்ததாக நம்ம சேக்கல் கணக்கெல்லாம் நம்ம ஆசிரியர் கூடாரத்தில் நம்ம தியானித்தோம். சேக்கல் கணக்கின்படி அவனுடைய பாவத்துக்கு தக்கதாக ஆணாக இருந்தால் எவ்வளவு சேக்கல் கணக்கு கொடுக்கணும், பெண்ணாக இருந்தால் எவ்வளவு கொடுக்கணும், இத்தனை வயசுக்கு தகுந்த மாதிரி இவ்வளவு கொடுக்கணுங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பாக பார்த்தோம். அப்போ அந்தந்த சேக்கல் கணக்கின்படி அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி பிராயசித்தம் பண்ணுவதற்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த சேக்கல் கணக்கின்படி அந்த சேக்கல் கணக்குப்படி போய் ஆட்டுக்குட்டியை போய் இல்லை மாட்டையோ இல்லை புறாவையோ நம்ம வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்தோடனே அந்த பலிபீடத்தில் சாக்ரிஃபைஸ் செய்கிற அந்த ஆல்டருக்கு முன்னாடி அந்த ஆட்டுக்குட்டியை நிறுத்தி ஆசாரியர்கிட்ட சொன்னோன்னா ஆசாரியர் என்ன பண்ணுவார், எப்பா உன்னுடைய கையை எடுத்து அந்த ஆட்டுக்குட்டியின் தலை மேலே வெய்யி அப்படின்னு சொல்லி வைக்க சொல்லுவார். வச்ச உடனே இப்போ அந்த ஆசாரியர் என்ன பண்ணுவார், உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஜெபம் பண்ணுறேன், உன்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் இப்போ யார் மேலே சுமர போகுது, அந்த ஆட்டுக்குட்டி மேல் சுமரப்போகிறது அப்படின்னு சொல்லி இந்த பாவங்கள் எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டி மேலே சுமத்திட்டதுக்கு அதுக்கப்புறம் தான் அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தவே போகிறாங்க. இதுதான் ஆசாரியத்துவத்துடைய முக்கியமான வேலை. அப்ப இந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி இப்ப என்ன ஆகுது, நீதி உள்ள ஆட்டுக்குட்டி அநீதியாக மாறுகிறது. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த தகன பலிக்கான காரியங்களை பார்க்கும் பொழுது தேவன் எப்படியாக தோல் உரிக்கப்பட்டது அவருக்கு, நம்மேல் இருக்கிற குற்றமற்ற மனிதனாய் இருந்த அவர் நமக்காக குற்றமானார். அவர் ஒன்றும் குற்றம் செய்யாத தேவன், ஆனால் நம்முடைய குற்றங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு பாடல் வரிகள் இருக்கிறது, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ, நீ நல்லவர் சர்வ வல்லவர், இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை, இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை, அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை மாலைதோறும் புதிதாயிருக்கும். அப்ப மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்த உன்னதமான தேவனாய் இருக்கிறார். ராமன் சொல்லியிருக்கணுமே, அல்லேலூயா. அப்ப தகன பலிக்கான 4வது பிரமாணம் என்னவென்றால் தோல் உரிக்கப்பட வேண்டும். அவருடைய தோல் உரிக்கப்பட்டது, அவருடைய தோல் உரிக்கப்பட்டது நமக்காக, அவருடைய தோல் உரிக்கப்பட்டது நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவருடைய தோல் உரிக்கப்பட்டது. அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி அவருடைய தோல் உரிக்கப்பட்டது. அப்ப தகன பலி, இந்த பலி ஆண்டவரோடு கம்பேர் பண்ணும் பொழுது நமக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி அவருடைய தோல் உரிக்கப்பட்டது. அல்லேலூயா, ஆமென். ஓகே, 5வது பிரமாணம்,
இந்த 11 பிரமாணங்களும் நீங்கள் கொஞ்சம் அப்படியே ரீகால் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றும் சொல்லும் பொழுது நீங்கள் ரீகால் பண்ணி அதை பார்த்துட்டிங்கன்னா அந்த பிக்சரை முடிஞ்சால் நீங்கள் அந்த பிக்சரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா வீடியோஸில் இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த 11 அதுதான் சென்ற வாரங்களில் அந்த 11 பிரமாணங்கள் என்னென்னங்கிறதெல்லாம் நான் டிஸ்பிளே பண்ணியிருந்தேன். அப்போ என்னென்னங்கிறது அப்போ தான் நமக்கு தெரியும். இப்போ 5வது தகன பலிக்கான 5வது பிரமாணத்துக்கு போகும். இப்போ 5வது பிரமாணம் என்னென்னா, தகன பலிக்கு செலுத்த வரும் பொழுது அந்த தகன பலிக்கான அந்த விலங்குகள், அந்த ஆடு சந்து சந்தாக கிழிக்கப்பட வேண்டும். எப்படிங்க? அது சந்து சந்தாக கிழிக்கப்பட வேண்டும். இதுதான் 5வது பிரமாணம். வேதத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் அதனுடைய 51வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அவனை கடினமாய் தண்டித்து, ஓகே, இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது கடினமாய் தண்டித்து, இது ஆங்கிலத்திலையும் சில டிரான்ஸ்லேஷன்லையும் நீங்கள் பார்க்கும்பொழுது, நீங்கள் இந்த டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா, அதாவது NLT டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த வசனத்தை அழகாக போடப்பட்டிருக்கிறது. என்னென்னா, அண்ட் ஹீ வில் கட் த சர்வன்ட் டு பீசஸ். அந்த சர்வன்ட்டை, அதாவது தமிழில் படிக்கும்போது அவனை கடினமாய் தண்டித்து அப்படின்னு போட்டிருக்குது. ஆனால் நீங்கள் ஆங்கிலத்தில் NLTயில் வாசித்து பார்த்தீங்கன்னா, he will cut the servant to pieces அப்படின்னு என்னது, அந்த சர்வன்ட்டை துண்டு துண்டா சந்து சந்தா வெட்டுவான். பார்த்தீங்களா? அதாவது ஒரு ஊழியக்காரன் பொல்லாத ஊழியக்காரனாக இருந்தாவே அவனை எப்படி அந்த எஜமான் பண்ணுவானா, வேலைக்காரனை பொல்லாத ஊழியக்காரனாக இருந்தால் அந்த எஜமான் என்ன பண்ணுவானா, அவனை சந்து சந்தா வெட்டுவானா. கட் த சர்வன்ட் டு பீசஸ், பீஸ் பீஸாக வெட்டுவேன். அப்போ இந்த வசனத்தை நீங்கள் பாருங்களேன். சாதாரணமாக ஒரு மனிதன் தீமை செய்யும் பொழுது பொல்லாதானா இருந்தால் அவனையே என்ன பண்ணுவாங்களாம், ஒரு மனிதன் பாவத்தன்மை உள்ளவனாய் இருந்தால் கண்டிப்பாக அந்த மனிதன் என்ன பண்ண போகிறான், சந்து சந்தா, தீமை உள்ளவனாக தான் சந்து சந்தா. அப்போ இதை அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஒப்பிடும் பொழுது தகன பலியினுடைய 5வது பிரமாணம் சந்து சந்தாக கிழிக்கப்பட வேண்டும். ஏன் சந்து சந்தாக கிழிக்கப்படணும் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய பாவத்தன்மையை அறிந்து கொள்வதற்காக. அப்போ நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். இப்போ ஏதாவது ஒரு ஸ்கூல்ஸ்லேயோ இல்லை நம்முடைய பிள்ளைகளோ இல்லை வீடுகளிலேயே நம்முடைய பிள்ளைகள் வந்து தவறு செய்து விட்டார்கள் என்றால், பெற்றோர்கள் ஆகிய நாம் என்ன பண்ணுவோன்னா, ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் ஒரு அடி இல்லை 2 அடி. அவர்கள் ஏதாவது ரொம்ப கொஞ்சம் பெரிய தப்பு பண்ணாங்கன்னா கொஞ்சம் அடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விழுகும். இன்னும் கொஞ்சம் அதிகமான தீமையான காரியங்களை செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு அடி இன்னும் கொஞ்சம் ஹெவியாக அவர்களை தண்டிக்கிறது, கடினமாக தண்டிக்கிறது, அடின்னு அடிக்கிறது. அப்போ அந்த பாவத்தன்மைக்கு தகுந்த மாதிரி தண்டனை வீட்டிலேயே நம்ம வழங்குகிறோம். அப்போ ஒரு மனிதனுடைய பாவம், இப்போ சிறிய பாவம் செய்தால் அந்த பாவத்துக்கு தகுந்த தண்டனையாக புறாவை பலி செலுத்துகிறோம். கொஞ்சம் பெரிய பாவத்தை செஞ்சுருந்தா ஆட்டுக்குட்டி. இன்னும் கொஞ்சம் அதிக பாவம், அதான் சேக்கல் கணக்கின்படி பார்த்தால் இன்னும் கொஞ்சம் அதிக பாவம்னா என்ன ஆகுது, ஆட்டுக்கெடா. இன்னும் கொஞ்சம் அதிக பாவம், பயங்கரமான பாவமாகும் பொழுது காளைகள், கன்றுக்குட்டிகள் அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்போ நல்லா கவனிங்க. இப்போ அந்த ஆட்டுக்குட்டியை சந்து சந்தா வெட்டணும், சந்து சந்தா கிழிக்கப்பட வேண்டும். அப்படின்னா இப்போ அந்த ஆட்டை கொண்டு வந்து கட் இன்டு மெனி பீசஸ், அதாவது பீஸ் பீஸாக கட் பண்ணும் பொழுதே அங்கே சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும், இந்த மனிதனுடைய பாவத்தன்மை மிகவும் கொடியதாக இருக்கிறது. இவனுடைய பாவத்தன்மை பார் எந்த அளவுக்கு சந்து சந்தா வெட்டியிருக்காங்க. அப்போ சந்து சந்தா கிழிக்கப்படுதுன்னா இவன் பாவத்தன்மை எவ்வளவு மோசமானதாக இருந்திருக்குது. இவனுடைய பாவத்தன்மை எப்பேற்பட்ட பாவத்தன்மையாக இருக்குது. இப்போ அந்த அந்த ஆடு கிழிக்கப்படுகிறத, சந்து சந்தா கிழிக்கப்படுகிறதை பார்க்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது என்னுடைய
பாவம் எவ்வளவு கொடியதாக இருக்கிறது என்று நான் அறிந்து கொள்ள முடியும். நிறைய நேரம் நாம் பாவம் செய்கிறோம், ஆனால் அந்த பாவத்தை காரியங்களை நாம் உணர்வடைகிறதில்லை, உணர்வு பெறதில்லை. அது ஒரு சிறிய பாவம் தானே செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு போயிடுறோம். எல்லாரும் செய்கிற பாவத்தானே நானும் செய்கிறேன், இல்லைன்னா பெரிய பெரிய பாவம்லாம் செஞ்சுருக்குறாங்க மனிதர்கள், நான் என்ன சின்ன பாவம் தானே செஞ்சேன் அப்படின்னு நம்ம நிறைய நேரம் கம்பேர் பண்ணுறோம், மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறோம். அவங்களாம் எவ்வளோ பெரிய பாவம் செய்கிறாங்க, அதை கம்பேர் பண்ணும்போதுனால ஒன்றுமே செய்யறது இல்லையே, இதெல்லாம் ஒரு பாவமா, இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்கிற மனிதர்களும் உண்டு. பாவம் பாவம் தான், பாவத்தன்மையுடைய மனிதன் பாவத்தன்மையுடைய மனிதன் தான். அவனுக்குள்ளாக இந்த பாவத்தன்மையை அறிந்து கொள்கிற விதமாக தான் அந்த பலியிலே சந்து சந்தாக. அப்போ சந்து சந்தாக அப்படின்னு பார்க்கும்பொழுது எவ்வளவு கடினமாய் தண்டிக்கப்படணுமோ அவ்வளவு கடினமாக தண்டிக்கப்படும் அந்த ஆடு. நல்லா கவனிச்சு பாருங்களேன், சந்து சந்தாக துண்டு துண்டாக வெட்டப்படுதுன்னா ஆங்கிலத்தை வாசித்த வசனத்தின்படியாக he will cut the servant to pieces and assign him a place அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ cut the servant into the pieces, சந்து சந்தாக அதை வெட்டுறதை பார்க்கும் பொழுது எவ்வளவு கடினமாய் அதை வெட்டணுமோ அவ்வளவு கடினமாய் சந்து சந்தாக வெட்டும். இது அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயேசு உண்மையாகவே நமக்காக கடினமாய் தண்டிக்கப்பட்டாரா? உண்மையாலுமே அவர் நமக்காக சந்து சந்தாக நொறுக்கப்பட்டாரா? வேதத்தை திருப்பிக்கொள்வோமா? ஏசாயா 52 அதிகாரம் 13-14 வசனத்தை பார்க்கும் பொழுது, இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட மேன்மையும் மகா உன்னதமாயிருப்பார், மனுஷர் பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். மனுஷர் பார்க்கிற விதமாக அவரை பார்க்கவே முடியவில்லையா? அவருடைய தோற்றமே ரொம்ப கொடியதாய் இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் நம்ம இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது யூ வில் நாட் லீவ் இன் அ ஹரி ரன்னிங் ஃபார் யுவர் லைவ்ஸ் அப்படின்னு போட்டு 13 வசனம் பாருங்கள். see my servant will prosper, he will be highly exalted என்று சொல்லப்படுகிறது. அவர் எவ்வளவு மோசமான ஒரு நிலைமைக்குள்ளாக அவர் தள்ளப்பட்டிருக்கிறார், எவ்வளவு மோசமான காரியங்களுக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறார். பட் many were amazed when they saw him. many were amazed, இவரை பார்க்கவே முடியவில்லையே, பார்க்கவே முடியலை. his face was so disfigured, he seems hardly human and from his appearance one would scarcely know he was a man. இவர் மனிதனா என்பதை அறிந்து கொள்ளவே முடியலையா, அந்த அளவுக்கு அவர் அடிக்கப்பட்டிருந்தார், அந்த அளவுக்கு அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார். அந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் வாசிக்கும்போது NLTயில் ரொம்ப பயங்கரமாக இருக்கு. many were amazed when they saw him. அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். என்னவென்றால் எப்படி ஆச்சரியப்படுறாங்கன்னா, இவர் தானா அந்த உன்னதமான ஆட்டுக்குட்டி, இவர் தானா அவர் என்று கண்டுபிடிக்க முடியவில்லையா? அடுத்து பாருங்க, his face was so disfigured, அவர் முகத்தோற்றமே இல்லையாங்க அங்கே. அப்போ எந்த அளவுக்கு சந்து சந்தாக முகம் கிழிக்கப்பட்டிருக்கும் பாருங்க. he seems hardly human, அவர் மனிதன் என்று கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஹார்ட்லி கடினமாக இருந்தது தான். ஃப்ரம் ஹிஸ் அப்பியரன்ஸ் ஒன் would scarcely know he was a man. அவரை பார்க்கறதுக்கே ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருந்தாராம். அப்போ கண்டிப்பாக உன்னதமான தேவன் நமக்காக ஆட்டுக்குட்டியானவர் சந்து சந்தாக அடிக்கப்பட்டாரா, சந்து சந்தாக அவர் கிழிக்கப்பட்டாரா என்று பார்க்கும் பொழுது இந்த வசனம் ஒரு நல்ல ஒரு உதாரணமாக காணப்படுகிறது. வசனம் போட்டிருக்கு, தமிழில் வாசித்து காமிக்கிறேன் இதே வசனத்தை. இவ்வளவு அந்த கேடு அதாவது மனித சாயலே அவருக்கு இல்லை என்று ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்கிறாங்க.
மானிட உருவமே அவருக்கு இல்லை என்று இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லப்படுகிறது. நான் முதலே சொன்ன மாதிரி ரோமனுடைய பனிஷ்மெண்ட்டு ரொம்ப கொடுமையான பனிஷ்மெண்ட்டாக இருக்கும். நம்ம ஆசிரியப்பு கூடாரத்தை தியானிக்கும் பொழுதே அவர் கடைசி பிரயாணத்தில் போய் அவர் எப்படி சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்பதை குறித்து அவருடைய தேர்ந்தெடுத்தல், பஸ்காக்கான பலி ஆடாக போக போகிறாரா தேவாலயத்துக்கு போக போகிறாராங்கிறத குறித்து நம்ம ஆசிரியப்பு கூடாரத்தில் நமக்கு தியானித்தோம் நிறைய காரியங்களை. அப்போ அதில் பார்க்கும் பொழுதே நான் சொன்னேன், இப்போ கூட சொன்னேன் போன பிரமாணத்தில், அந்த ரோமனுடைய அந்த பனிஷ்மெண்ட்டில் ஒரு பீட்டுக்கு ஒரு அடிக்கு 9 கிளி கிளிக்கும், டியர்ஸ். அப்போ சந்து சந்தாக கிழிக்கப்பட்டது, சந்து சந்தாக கிழிக்கப்பட்டது. அவர் சந்து சந்தாக கிழிக்கப்பட்டார். யாருக்காக? நமக்காக. அப்போ தகன பலி செலுத்தும் வேண்டும் என்றால் தகன பலிக்கான பிரமாணம், ஒரு 5வது பிரமாணம் என்னவென்றால் சந்து சந்தாக கிழிக்கப்பட வேண்டும். இதை அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கம்பேர் பண்ணும் பொழுது, இந்த சாக்ரிஃபைஸ், இந்த பலிகளிலே ஆண்டவராகிய உன்னதமான தேவனை கம்பேர் பண்ணும் பொழுது, இந்த 5வது பிரமாணத்திலே கம்பேர் பண்ணும் பொழுது அவருடைய சரீரம் சந்து சந்தாக கிழிக்கப்பட்டது. ஏசாயா 52:13-14 வாசிக்கும் பொழுது 14 வசனத்தில் அவருடைய முக ரூபமே அந்த கேடுள்ளதாக இருக்கிறது, மனித சாயலே அவருக்கு இல்லை, மானிட உருவமே அவருக்கு இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த அளவுக்கு அவர் கிழிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவருடைய சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. யாருக்காக? நமக்காக. நமக்காக மாத்திரமே. எந்த பாவமும் செய்யாத தேவன் நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். எந்த அக்கிரமமும் செய்யாத தேவன் நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டார். அவர் பலி செலுத்தப்படுகிறார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் குற்றமற்றதாய் பழுதற்றவராய் இருந்தவர் நமக்காக அடிக்கப்படுகிறார். நீதி உள்ள நியாயாதிபதி நம்முடைய பாவங்களை அநீதி உள்ளவராய் ஏற்றுக்கொண்டார். அப்போ இந்த 5வது பிரமாணம் என்னன்னா, பலி செலுத்தணும்னா, தகன பலி செலுத்தணும்னா 5வது பிரமாணம் சந்து சந்தாக கிழிக்கப்பட வேண்டும். அவர் சந்து சந்தாக நொறுக்கப்பட்டார், சந்து சந்தாக பலி செலுத்தப்பட்டார். யாருக்காக? நமக்காக. நாம் அதை நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய உன்னதமான தேவன் நமக்காக அடிக்கப்பட்டு சந்து சந்தாக கிழிக்கப்பட்டாரே. நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதலுக்காக அவரை அடிக்கப்பட்டார். இப்போ பலி, அவர் பலியானார் நம்மை மீட்டெடுக்க முடியாது. அப்போ இந்த 5 பிரமாணத்தை முடிச்சிருக்கிறோம். மீதியுள்ள பிரமாணங்களை நாம் வர நாட்களிலே நாம் தியானிக்க போகிறோம். நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த அருமையான இந்த செவ்வாய்க்கிழமை சாயங்கால வேளையிலே தேவன் எங்களோடு இந்த பைபிள் ஸ்டடியில் பலிகளை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். சாக்ரிஃபைஸ் எங்களோடு நீங்கள் பேசுனதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தகன பலிக்கான பிரமாணங்களை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம்ப்பா. 5 பிரமாணங்களை தியானிச்சிட்டோம், 4, 5 இன்றைக்கி தியானித்தோம். தேவன் எங்களோடு பேசுனதற்காக நன்றி. இனிமேலுமாக தேவனுடைய கிருபையின் கரம் எங்களோடு தங்கியிருப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்கிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சிகருமா இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன், 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 ஆமேன். ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ரொம்ப நாளாக நான் நிறைய ஸ்டடி பைபிள் யூஸ் பண்ணிருக்கேன். என்னுடைய லேப்டாப்பில் ஸ்டடி பைபிள் யூஸ் பண்ணுறேன், என்னுடைய ஐபேட்லேயும் ஸ்டடி பைபிள் யூஸ் பண்ணுறேன். அதில் தான் அநேக காரியங்கள் நான் ஸ்டடி பண்ணுவேன். இப்போ ரீசன்ட் பீரியட்ஸில் சில புத்தகங்களை வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். தேவன் என்னோட இதில் பேசினார். அப்போ சில ஸ்டடி பைபிள்களை வாங்க வேண்டும் என்று நான் யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது நான் தேடிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கும் பொழுது தேவன் என் கண்ணுக்கு சில காரியங்களை காட்டினார். நான் அதை பற்றி ரொம்ப சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலி நான் ஒரு ஸ்டடி பைபிள் வாங்கினேன். இது ஆன்லைனில் தான் வாங்கினேன், அமேசானில் வாங்கினேன். NLTயோட இல்லுஸ்ட்ரேட்டட் பைபிள். இந்த பைபிள் ரொம்பவே பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. எனக்கு ஸ்டடி பண்ணுவதற்கு ரொம்ப அநேக காரியங்களை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும், உங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இதோடைய விலை பார்த்திங்கன்னா 3000 rupees இன் ஆன்லைன். 2000 rupeesக்கு அவங்க தராங்க, 2000 ரூபாய்க்கு தராங்க இந்த பைபிள். இப்போ 2000 ரூபாய்க்கு இருக்குது 2000 rupeesக்கு. இந்த பைபிள் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் கண்டிப்பாக இருக்கும். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பைபிளுடைய
லிங்க்கு அமேசானில் வாங்கலாம் நீங்கள் ஆன்லைனில். டிஸ்கிரிப்ஷனை நான் கீழே லிங்க்கில் அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணினீங்கன்னா நேராக அமேசானுக்கு போகும். இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாய் இந்த பைபிள் இருக்கும். இங்கிலீஷில் தான் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் ஆனால் வாங்கினீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ரெஃபரன்ஸுக்கு ஹீப்ரூ வேர்டிங்ஸு, க்ரீக் வேர்டிங்ஸு, அநேக எப்போ ஒவ்வொரு புக்கும் எந்த டேட்டில் எழுதப்பட்டது, எந்த காலசூழ்நிலை எழுதப்பட்டது, எப்படியெல்லாம் எழுதப்பட்டது, அநேக காரியங்கள், மெனி ஸ்டஃப்ஸ் இந்த பைபிளில், இந்த NLT இல்லுஸ்ட்ரேட்டட் ஸ்டடி பைபிளில் அநேக காரியங்கள் இருக்குது. நீங்கள் இது வாங்கினீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கு இருக்கும். எனக்கு ரொம்ப இது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அதனால் இதை வாங்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தயவு கூர்ந்து வாங்கிக்கோங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.